ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களோ பிரச்சனைகளோ எதுவாக இருந்தாலும் சரி, அதை இந்த சாயப்பாக்கிட்ட விட்டுட்டு நீ அமைதியாக பொறுமையாக இரு. கஷ்டமாக இருக்கிற விஷயங்களையெல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிட்டினா அதை எப்படி சரி செய்யணுன்ற வழிகளை நான் உனக்கு காட்டுவேன் அல்லவா? நீ அடைய வேண்டிய இலக்கு அவசியம்தான் என்றாலும், உன் வாழ்க்கை பாதை கஷ்டமாகவே இருந்தாலும் நீ வாழ்க்கையை வாழ்ந்துதானே ஆகணும். நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. எந்த இடத்துல உன்னை வேணாம்னு ஒதுக்கி வச்சாங்களோ அதே இடத்துல இந்த சாயப்பா உன்னை உயர்த்தி பிடிப்பேன். என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் கவலைப்பட்டு கண்ணீர் சிந்தாதே. உன்னை தவறாக நினைத்த மனிதர்கள் முன்பாகவே உன் நிலைமையை உயர்த்தி உன்னை நல்லபடியாக இந்த சாயப்பா வாழ வைப்பேன். விதியும் சதியும் சேர்ந்து உன்னை வீழ்த்த நினைச்சாலும் நீ நேசிக்கக்கூடிய இந்த சாயப்பா சரியான நேரத்தில் உன்னை காப்பாற்றுவேன். உன் கஷ்டங்களையும் காயங்களையும் போக்கி உன் கனவுகளையெல்லாம் நனவாக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதே நடக்கும்படி நான் செய்கிறேன். நான் உனக்கு எப்போதும் துணையாக இருப்பேன்றதை மனசில் நினச்சிக்கிட்டு எல்லா வேலைகளையும் செய்ய தொடங்கு. தப்பு ஓ மேலே தான் இருக்குது. நீ எதையும் யோசித்து வருத்தப்பட வேண்டாம். இனிமேலாவது நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையை உனக்குள்ளே வச்சுக்கிட்டு நேர்மறையான எண்ணங்களோட வலிமையுடைய பிள்ளையாக வாழ்க்கையை வாழ தயாராகு. என்னை மனசில் நினச்சிக்கிட்டு ஏழைகளுக்கு நீ உதவி செய்யும்போது, தான தர்மம் செய்யும்போது அது நேரடியாக என்னையே வந்து சேரும் என் செல்லமே. உன் மன கவலைகளையும் கஷ்டத்தையும் இந்த சாயப்பாக்கிட்ட ஒப்படைச்சிட்டினா இன்னையோட நான் அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுத்துருவேன். உன் கடமையும் பொறுப்புகளையும் உணர்ந்து செயல்படு. நடந்ததெல்லாம் போகட்டும். இனி நடக்க வேண்டிய விஷயங்களை பற்றி பாரு. எந்த விஷயத்தை வச்சு நினச்சி அதிகமாக கவலைப்படுறியோ அதுக்கு ஒரு நல்ல தீர்வை நான் கொடுக்குறேன். இத்தனை நாள் பொறுத்தது பொறுத்துட்ட. இன்று ஒரு நாள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீனா அடுத்தடுத்து உன் வாழ்க்கைக்கான நல்லதையெல்லாம் இந்த சாயப்பாவை நடத்தி கொடுத்துருவேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கவை. யார் என்ன சொன்னாலும் அதை நினச்சி கவலைப்படாத. நிச்சயமா நீ சந்தோஷமாக தான் வாழ போகிற. இந்த சாயப்பா உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன் என் செல்லமே. நீ இழந்ததை விட நீ செய்த நன்மைகளின் காரணமாக உனக்கானதை இந்த சாயப்பா மிக பெரிய அளவில் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். எதுக்காகவும் கவலைப்படாமல் நீ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இரு. உன் மனசில் கவலைகளை தூண்டிவிடும் மனிதர்களை சந்திப்பதையும் அவர்களை பற்றி சிந்திப்பதையும் தவிர்த்து விடு. எப்போதும் அடுத்தவங்க உன்னை ஏதாவது விமர்சனம் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அதையெல்லாம் காதில் வாங்கிக்காம சிரிச்சுக்கிட்டே கடந்து போக தயாராகு. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நல்லதே நடக்க மாட்டேங்குது, வாழ்க்கையில் முன்னேற்றமும் இல்லை, வசதியும் வந்து சேரலன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே வாழ வேண்டாம். உன் விடாமுயற்சிக்கான பலனை கூடிய சீக்கிரம் நிச்சயம் நீ அடையத்தான் போற. மனித பிறவிங்கிறது மதிப்பிட முடியாதது. அதை சரியாக பயன்படுத்தணும் என் செல்லமே. இன்னைக்கு நீ செய்யக்கூடிய வேலையும் முயற்சியும் எவ்வளவு கஷ்டமாக இருக்கோ அதே அளவுக்கு நாளைக்கு வெற்றி மிக பெரிய அளவில் உன்னை வந்து சேரதான் போகுது. அன்பையும் உழைப்பையும் கொண்டு வாழும் நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நிச்சயமாக உன்னுடைய நல்ல மனசுக்கும் நீ செய்யக்கூடிய உழைப்புக்கும் இந்த சாயப்பா மிக பெரிய அளவில் உனக்கான வெற்றியை கொடுப்பேன். வாழ்க்கையை நீ நல்லபடியாக நிம்மதியாக வாழணும்னா உன்னால் முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு செய். மற்றவங்களுக்கு உதவி செய்யும்போது உனக்கு கிடைக்கிற அனுபவம் சிறந்த அனுபவமாக மனசுக்கு சாந்தியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய நல்ல அனுபவமாக இருக்கும். எல்லா கஷ்டத்துக்கும் பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு நீ அமைதியாக இருப்பது தான். அமைதியாக இருந்தாலே எல்லா பிரச்சனைகளும் தானாகவே சரியாகிவிடும் என் செல்லமே. என்னை நீ முழுசாக சரணடைஞ்சிட்டினா உன் வாழ்க்கையில் உடனே நான் காசு பணத்தையோ நகையவோ சொத்தையோ அள்ளி கொடுத்துட மாட்டேன். ஆனால் என்னை சரணடைந்து நீ இறை பக்தியோடு வாழும்போது உன் மனசில் நிம்மதியும் நீ செய்யக்கூடிய செயல்களில் தெளிவும் மன அமைதியும் உனக்கு உண்டாகும். இந்த மன அமைதியும் நிம்மதியும் தெளிவுமே உனக்கு தேவையான பணம் நகை சொத்தை எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துரும். என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் கலங்காதே. என் ஆசீர்வாதத்தால் உன் வாழ்க்கையில் நான் அற்புதங்களை நடத்தி கொடுப்பேன். இனி வரும் நாட்கள் முழுவதும்
நீ நிம்மதியாகவும் ஆனந்தமாகவும் வாழும்படி இந்த சாயப்பா செய்ய போகிறேன். நீ எதை நினச்சும் வருத்தப்படாத. இந்த சாயப்பா நானே உன் கைப்பிடிச்சு உன்னை வழி நடத்தி வாழ வைக்கிறேன். உனக்கென உயர்ந்த லட்சியத்தை குறிக்கோளாக வச்சுக்கோ. தாமதமானாலும் பரவாயில்லை. உன் உயர்ந்த இலக்குகளை குறிவைத்து வாழும்போது கண்டிப்பா நான் அதில் உனக்கு வெற்றியை கொடுப்பேன் என் செல்லமே. உனக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. கர்மா சரியான நேரத்தில் அனைத்துக்கும் உனக்கு நிச்சயமாக நல்ல பதிலை கொடுக்கும். எந்த விதத்திலும் நீ தண்டனை அனுபவிக்கவோ கஷ்டப்படவோ இந்த சாயப்பா விட்டுட மாட்டேன். அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் நான் சந்தோஷத்தை உண்டு பண்ணுவேன். உன் கஷ்டங்களையும் கவலைகளையும் தீர்த்து உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. மனிதனாக வாழ்வது பெருசில்லை. அடுத்தவங்களுக்கு மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து மனிதநேயத்தோட வாழ்வது தான் பெருசு. இதை உணர்ந்து நீ சரியாக செயல்படும் போது கண்டிப்பா உன் வாழ்க்கையில் நீ விரும்பியதெல்லாம் உனக்கு கிடைச்சே தீரும். வாழ்க்கை எப்போதும் நீ எதிர்பார்த்ததை உனக்கு கொடுக்கலைனாலும் அதை விட சிறந்ததை உனக்கு கொடுக்க தான் போகிறேன். நீ எதற்காக பிரார்த்தனை செய்தியோ அது அமைதியாக உன்னை நோக்கி வந்துக்கிட்டே தான் இருக்கு. என் மீது நம்பிக்கை வச்சினா எல்லா விஷயங்களையும் நான் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. ஒரு சில உறவுகள்கிட்ட உனக்கு உரிமை இருக்கலாம். ஆனால் உரிமை இருக்குன்னு நீ எதையும் கேட்டு பெற முடியாத அளவுக்கு அவங்க உன்னை தள்ளி வச்சிருக்கும் போது, உனக்கு மரியாதை கொடுக்காத போது, உரிமை இருந்தாலும் ஒதுங்கி நிற்பது தான் உனக்கு நல்லது. நீ ஒதுங்கி இருக்கும்போது உன் வாழ்க்கையில் தானாகவே நான் சிறந்த மாற்றங்களை கொண்டு வருவேன். அடுத்தவங்க உன்னை தவிர்த்தாலும் ஒதுக்கி வச்சாலும் அதை நினச்சி நீ வருத்தப்பட வேண்டாம். வாழ்க்கையில் சில விஷயங்களை மறந்து போகிறதும் மறதியும் தான் நல்லது. மருந்தால் சரியாகாத சில காயங்களை மறதிகளால் சரி செய்ய முடியும். சில பேர் பேசுனதும் சில பேர் செஞ்ச விஷயங்களும் உன் மனசுக்கு கஷ்டத்தையும் காயத்தையும் கொடுக்கும்போது அதை மருந்தால் குணப்படுத்த முடியாது. ஆனால் மறந்துட்டீன்னா அது சரியாகிடும் அல்லவா? நடந்ததையே நினச்சிக்கிட்டு இருந்தீன்னா அடுத்தடுத்து செய்ய வேண்டிய செயல்களில் கவனம் செலுத்த முடியாமல் போயிடும். என்ன நடந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்ற நம்பிக்கையோடு கடந்து போ. நிச்சயமாக இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் உனக்கு நன்மையை மட்டுமே செஞ்சு கொடுப்பேன். பொறுமைங்கிற குணத்தோட வாழ்க்கையை மிக சிறப்பாக பெருமையோடு வாழ தயாராகு. என்ன நடந்தாலும் அதுக்காக சந்தோஷப்படு. எது கிடைக்கலைனாலும் அதுக்காக வருத்தப்பட வேண்டாம். ஏன்னா மனித வாழ்க்கையில் வர்றதும் போகிறதும், நீ பெறுவதும் இழப்பதும், நடப்பதும் நிற்பதும், நீ வாழ்வதும் தாழ்வதும் என எல்லாமே இரவு பகல் போல இயல்பான ஒரு விஷயங்கள் தான். நல்லது நடந்தால் பெருமைப்படவோ, கெட்டது நடந்தால் கஷ்டப்படவோ வருத்தப்படவோ வேண்டாம். எல்லாமே சரியாயிருன்ற அந்த நம்பிக்கை மட்டும் உனக்குள்ளே இருந்தாலே உன் கஷ்டங்களை எல்லாம் இன்றைய காணாமல் போக செய்து உனக்கான நல்லதை இந்த சாயப்பா நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. உன்னுடைய தேவை எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி கொடுக்க நான் இருக்கேன். சில விஷயங்களை நான் காலம் கடந்து கொடுத்தாலும் காலத்தால் அழிக்க முடியாததாகவே கொடுப்பேன். அடுத்தவங்க உன்னை தாழ்ந்து பேசுகிறதால நீ தாழ்ந்து போகவும் மாட்டாய். அடுத்தவங்க உன்னை பாராட்டி பேசுகிறதால நீ பெருமை பெற்றிடவும் மாட்டாய். உன்னுடைய எண்ணங்கள் போலதான் உன்னுடைய வாழ்க்கை மாறுன்றதை புரிஞ்சுக்கிட்டு நல்ல எண்ணங்களோட நல்ல செயல்களை செஞ்சுக்கிட்டு நல்ல பிள்ளையாய் வாழ தயாராகு. ஒவ்வொரு மனிதன் பேசுகிற வார்த்தைகளும் அவனுடைய இயல்பு தான், அவனுடைய பிரதிபலிப்பு தான். அவன் என்ன மனசில் நினைக்கிறானோ அதுதான் வார்த்தைகளாக வெளிப்படுது. யார் உன்னை என்ன சொன்னாலும் அதுக்காக நீ கலங்காதே. தாமதமாக கொடுத்தாலும் இந்த சாயப்பா தரமானதையே கொடுப்பேன். நீ ஒருபோதும் சோர்ந்து போக வேண்டாம் என் செல்லமே. நான் உன்னை பாதுகாக்கும் போது என்னை மீறி யாரும் உனக்கு எந்த கெடுதலும் செஞ்சிட முடியாது. நீ எப்போதும் தைரியமாக இரு. இந்த சாயப்பா நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை எல்லாம் செஞ்சு கொடுக்குறேன். சில விஷயங்களை யோசித்து தவிப்பதை விட தவிர்ப்பதே சிறந்ததுங்கிறத புரிஞ்சுக்கோ.